ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025 2027 ஆட்கள்னா சனி பகவானுடைய பயிற்சி உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் 29 சனிக்கிழமை அவர் பயிற்சி ஆகிறார். இரவு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 9:43 அவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறார். கிட்டத்தட்ட சுமார் 26 மாதங்கள் அங்கேயே சஞ்சாரம் பண்ணுறார். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் 3 வரைக்கும் அங்கே தான் இருக்கார். இந்த இடைப்பட்ட 26 மாதங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், அவர் என்ன பலன்களை செய்ய போகிறார். இதில் பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசிக்கு போய் அங்கே பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த நட்சத்திரங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணும்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த 2 வருஷம் 2 மாதம் அவர் அங்கே பண்ணக்கூடிய காலங்களில் கிட்டத்தட்ட 2 தடவை குரு பயிற்சி ஆயிரும். கிட்டத்தட்ட 2 தடவை ராகு கேது பயிற்சியும் வந்துடும். இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ சனி பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு பார்க்குறோம். அஸ்வினி நட்சத்திரம்னாலே நீங்கள் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. கேது பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் கன்னி ராசியில் இருக்கார். 2025 மே மாதம் 18 அப்புறம் சிம்ம ராசிக்கு வருவார். இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025 மே மாதம் வரைக்கும் வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும். லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது. இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஆக யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். நான் பார்க்குற வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் அல்லது என்னை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ட்ரை பண்ணுங்க. பெட்டர் ஜாப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாப்ல நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு வேலையே போயிருச்சு அல்லது வேலையை விட்டு கொஞ்ச நாள் நீங்கள் ஐடியலாக இருந்தால் கூட மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. நல்லதொரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கான ஜாப் இருக்குது. அது மட்டுமல்ல, நான் இது வரைக்கும் பெரிய லெவலில் என்னுடைய கரியரில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், எனக்கான அங்கீகாரம் ரெகக்னைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் வேறு கம்பெனி மாறணும், இந்த கம்பெனியில் ரொம்ப வருஷம் இருந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குது. ஆக அஸ்வினி அப்படின்னு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும். நீங்கள் எந்த ஜாபில் வேணாலும் இருங்க. நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கேன், ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன், நல்லதொரு ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன், எம்என்சியில் இருக்கேன், எதிராக வேணாலும் இருங்க, உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் 2025 மே மாதத்துக்கு அப்புறம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிம்ம ராசிக்கு வந்துடுவார். அப்போ யாரெல்லாம் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் நடக்காமல் இருந்துச்சோ அத்தனை பேருக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும், உங்களுக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கும், டூர் இருக்கும், டிராவல் இருக்கும், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் உண்டு. அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமையும், இது எல்லாமே இருக்கு. பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும், இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காலங்களை பிரித்து பலன்னு சொல்கிறேன்.
25 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களை பொறுத்தவரைக்கும் கரியர் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ராகு கேது பெயர்ச்சி, அதுலேருந்து ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ நல்லதொரு புகழ் அந்தஸ்து உங்களுக்கு உண்டு. நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன்னா நீங்கள் அஸ்வினின்னா கேதுவோடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. அந்த கேது சிம்ம ராசிக்கு வருவார். அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அந்த காலங்களில் உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் குறையும், நோய் இருந்தால் நோயினுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். ஆக அது மட்டுமல்ல, நீங்க யாரெல்லாம் வேலையின் காரணமாக அப்ராடு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு, வெளியூர்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அல்லது வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல யாரெல்லாம் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ நீங்க அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய காலகட்டங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அத்தனையும் நன்மையாகவே நடக்கும். குறிப்பா இந்த காலங்களில் ரொம்ப நாளா உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருக்கு, அந்த லவ் சக்சஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுடைய காதல் 2025 மே மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நடப்பதற்கான வாய்ப்புகள் சனி பகவானால் உங்களுக்கு உண்டு. ஆக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க ஹையர் ஸ்டடி யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஹையர் எஜுகேஷன் பெறலாம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அவருடைய நான் சொன்ன மாதிரி அவருடைய காலங்கள் சுமார் 26 மாதம். அந்த 26 மாதத்திற்கான பொதுவான பலன்களை பார்க்கிற போது உங்களுக்கு பரவாயில்லை. பட் அதே சமயத்துல சனி பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல கவனம். நான் முதல்ல சொன்னேன் நோய் ஏற்பட்டாலும் குணமாகும்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் ஹெல்த் கண்டிஷன்ல கவனமா இருக்கணும்னு சொல்றேன். இந்த 2 விஷயத்தையுமே நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுக்கு நோயுடைய தன்மையை கொடுப்பார். இன்னொரு பக்கம் நீங்க அஸ்வினி கேது பகவானுடைய அனுகூலத்துல பிறந்தாருன்னா அவர் நோயினுடைய தன்மையை குறைப்பார். இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா பிரதானமாக கும்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க குறிப்பா இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலங்கள் முழுவதும் தன்வந்தரி பகவானை வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா பைரவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க நினைச்செல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.